அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். வீடியோவில் நம்ம நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியோட வேலைவாய்ப்பு தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேலைவாய்ப்பு தகவல் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த இண்டஸ்ட்ரி யார், இந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிற நீங்கள் யாருக்கு எங்கேயும் சிங்கிள் ருபீஸ் கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. இது நேரடியாக அந்த நிறுவனத்தை வச்சா நம்மளுக்கு கொடுத்ததால மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிஎம் பிளாஸ்டோ ரப்பர் அப்படிங்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் மோல்டு ரப்பர் பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இப்போ வேலைவாய்ப்பு தகவலை அந்த நிறுவனத்தில் வச்சா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இப்போதைக்கு இந்த கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் விஎம்சி ஆப்ரேட்டர், ரப்பர் மோல்டிங் மிஷின் ஆப்ரேட்டர், ஹெல்ப்பர், இந்த கேட்டகரியில் தான் இவங்க இப்போ வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிலோ 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க நம்மளுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 50 வேகன்சி அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தை வச்சா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தான் உங்களோட ஜாப் ரோல். ஓகே, ஏஜ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 36 அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க நம்மளுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. மினிமம் சேலரி எவ்வளோ இருக்குது, அப்போது ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு 16,300 அப்படிங்கிறதும், 3 years மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 30,000 அதாவது 30,000 அப்படிங்கிறது சேலரி இவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு அதர் பெனிஃபிட்டாக என்னென்னலாம் இந்த கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அகாமடேஷன், இஎஸ்ஐ, பிஎஃப், இயர்லி போனஸ், அதர்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ரோல் இருக்குது. பேசிக்காக என்ன நாலேஜ் இவங்க எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா விஎம்சி மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த ரப்பர் மிஷின் மோல்டிங் பண்ணக்கூடிய அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த ஸ்கில்ஸ் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய உள்வாங்கிட்டு பண்ணக்கூடிய நாலேஜும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு எந்த ஜெண்டர் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதே இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் பொறுத்த வரைக்கும் இவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், இந்த நிறுவனம் சூலூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ சூலூரில் கோயம்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஜாப் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஓப்பனிங் 50 அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. போக்குள்ள உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வேலை தேடி போகிற நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கும் எங்கேயும் அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை. இது முழுக்க அந்த நிறுவனத்தை வச்சா நம்ம கொடுத்ததால மட்டுமே பதிவு செய்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதோடையும் உங்களுக்கு நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.